கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கத்தினுடைய தலைப்பு உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 7 பாயிண்ட் நான் வசனத்தின் குறிப்புகளை, இணை வசனங்களை கொடுக்க விரும்புகிறேன். என்ன செய்தி? உட்பிரவேசியுங்கள். அப்போ ஒரு வசனம் இவ்விதமாக நாம் படிக்கிறோம், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருக்கிறது என்று நாம் வசனத்துல படிக்கிறோம். அது தொடர்ந்து நாம பிறகு படிப்போம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, யார் உட்பிரவேசிப்பார்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே பிரவேசிப்பார்கள், உள்ளே வருவார்கள், யார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பே இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். ஏசாயா 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இது யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றார். சத்தியத்தை யார் கை கொண்டு வருகிறார்களோ, அப்படி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிக்க கதவுகளை திறவுங்கள் என்று ஆண்டவர் ஆர்டர் போடுறார். அப்போ நாம் எப்படி உள்ளே பிரவேசிப்போம் என்றால், ஏதோ சபைக்கு வந்ததுனால உள்ளே பிரவேசிக்க மாட்டோம். ஏதோ சத்தியத்தை நாம கேட்டுக்கிட்டு இருந்தோம் வருஷக்கணக்கா, இந்த சபையில உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டோங்கிறதுனால யாரும் பரலோகத்துக்குள்ள பிரவேசிப்பதில்லை. அதாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போறதில்லை. நாம சில நேரங்கள்ல பாஸ்டர் இடத்துல காணிக்க கொடுத்தோம், வழக்கமா தவறாம தொடர்ந்து சபையில நாம வரும்போதெல்லாம் பெட்டியில காணிக்க போட்டோம், அதனால நீங்க உட்பிரவேசிக்க போறது இல்லை. அல்லேலூயா. நான் வெள்ளை துணி கட்டிட்டு வந்தேன், அதனால நீ உட்பிரவேசிக்க போறது இல்லை. அல்லேலூயா. நான் என்னுடைய பேரை கெசட்ல மாத்தினேன், இல்லைன்னா என்னுடைய பேரை நான் அந்த ஆத்தா இந்த ஆத்தான்னு இருந்ததெல்லாம் மாத்தி கிறிஸ்டின் பேரை வச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்துல வாழ்ந்தேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி நினைச்சாங்க. ஆனாலும் பரவாயில்ல, பரலோகத்துல நான் பிரவேசிப்பேன்னா அதுவும் பிரவேசிப்பதற்கு வழி கிடையாது. அதனாலயும் நீங்க பிரவேசிக்க போறது இல்லை. அல்லேலூயா. நீங்க பரலோகத்துல பிரவேசிக்க வேண்டும் என்றால் சத்தியத்தை கை கொண்டு நடக்க வேண்டும், நீதியுள்ள ஜாதியா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜாதி பிரச்சனை பெரும் பிரச்சனை உலகத்துல. அது உலகத்துலதான் இருக்குன்னு பார்த்தா கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் இப்ப பயங்கரமான ஜாதி வந்துருச்சு. ஜாதி ஜாதி ஜாதி. அல்லேலூயா. ஆனா இங்க என்ன ஜாதி சொல்லி இருக்கு? பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிற ஜாதி சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி. அப்ப நம்மெல்லாம் சத்தியத்தை கை கொண்டு வருகிறோமா? என்ன பாஸ்டர், நீங்க தான் வெள்ளை துணி போட சொன்னீங்க, அது சத்தியம்னு சொன்னீங்க. நீங்க தான் காணிக்க கொடுக்க சொன்னீங்க, அது சத்தியம் நீங்க. இப்ப அதெல்லாம் பரலோகத்துல பிரவேசிப்பதற்கு வழியாகாதுன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்னதான் செய்யறது அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, நான் சொல்றது, இந்த உலகத்துல ஆண்டோடைய வழிகளிலே நடப்பதற்கான சில வேறுபாட்டு முறைகள் இருக்கு. அந்த வேறுபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிக்கிறீங்க, அது உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அதை நீங்க பரலோகத்துக்குள்ள போறதுக்கு, நீங்க தேவனுக்கு முன்பாக, தேவன் இப்படிப்பட்டவர், அவர் வெண்வஸ்திரத்தை விரும்புகிறாருங்கிறதுக்காக நீங்க அதை அணிந்து வருவதனால உங்களுக்கு தான் அது சாட்சி, உங்க வாழ்க்கைக்கு தான் அது ஆசீர்வாதம்.
நீ வெள்ளை துணி கட்டிட்டேங்கிறதுனால நான் பரலோகத்துல உன்னை விட்டுறேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லவே இல்லை. நீதின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன நீதி? என்ன நீதி? உலகத்தினுடைய நீதி என்ன சொல்லுது? திருடலாம், பொய் சொல்லலாம், 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி பலவிதமான நீதிகளை உலகத்தினுடைய நீதி இருக்கு. ஆனால் தேவ நீதி என்பது இடுக்கமான வாசல் மாதிரி. தேவ நீதி என்பது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் ஒத்துக்கொள்வது போல, மனிதன் ஏற்றுக்கொள்வது போல இருக்காது. சொல்ற புரிஞ்சா இல்லையா? ஐயா நிமிந்து உட்காருங்க. நீங்க பைபிளை மூடுங்க. மூடிட்டீங்களா இல்லையா? நடராஜையா பைபிள் மூடிட்டீங்களா? மூடி வைங்க. நல்ல தள்ளி உட்காருங்க. இந்த பக்கத்துல வந்து நீங்க எப்பவுமே என் பார்வையில் இருக்கணும். சரி, அப்பதான் ஏதாவது ஒண்ணு புரியும் உங்களுக்கு. சரி, அப்போ சத்தியத்தை கை கொண்டு வருகிற, சத்தியம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை, உபதேசங்கள், இவைகள் தான் என்னது? சத்தியம். அவர் என்ன சொன்னார்? அதன் வழியில நான் நடப்பதற்கு என்னை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அதை தவிர வேறு இந்த உலகம் எனக்கு குறுக்கிட்டு, உலகம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு, உலகத்துல உள்ள ஒத்துப்போ, எல்லாரோடையும் ஒத்துப்போ, அதுக்கப்புறம் நீ என்ன சர்ச்சுக்கும் போய்க்க, அது நீதியை கடைபிடிக்கிற ஜாதி அல்ல. இரண்டாவது, தேவ நீதி என்பது ஞான ஸ்நானம் எடுத்தல். ஆண்டவர் தான் சொன்னாரு. யோவான் ஸ்நானகண்டத்துல போய், ஆண்டவரே நான் உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமான்னு யோவான் ஸ்நானகன் கேட்கிறாரு. வனாந்தரத்துல இருக்கிற கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் விளங்கின ஒட்டக மயிரும் காட்டு தேனை புசித்து ஒட்டக மயிர் அணிந்திருந்த ஒரு இயேசுவுக்கு முதற் பிறந்த எலிசபெத்தின் மகனாகிய, எலிசபெத் சகரியாவின் மகனாகிய யோவான்கிட்ட இவர் வராரு ஞான ஸ்நானம் எடுக்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் அல்லவா உம்மாலே ஞான ஸ்நானம் பெறணும்? இயேசு பார்த்து கேட்கிறாரு. இயேசு சொல்றாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கும்னு அவர் ஞான ஸ்நானம் எடுத்து காட்டிட்டு போனார். இன்னைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறோமா இல்லையா? என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அங்க இங்க குனிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி கவனிச்சுட்டு கூட, இல்லைன்னா எலும்பி நிறுத்திவிடுவேன் எல்லாரையும். இன்னைக்கு ஞான ஸ்நானம் எடுக்க நம்மளை அர்ப்பணிக்கிறோமா? ஞான ஸ்நானம் எடுக்கலன்னா அங்க போக முடியாது. வேணா கேட்டவரம்பாளையம் சபை திறந்து இருக்கு, இப்படி வந்துட்டு பூந்துட்டு போலாம், ஆனா அங்க பரலோகம் திறக்காது. அல்லேலூயா. நீதி உள்ள ஜாதி உட்பிரவேசிக்க வாசல்களை திறவுங்க. அப்ப நீதி உள்ள ஜாதிகள் அங்க வந்தாதான் வாசல் என்ன செய்யும்? திறக்கும், இல்லைன்னா திறக்க. இது தேவ நீதி. அதே மாதிரி இந்த உலகத்துல கிறிஸ்து நடந்த பாதையிலே நாமும் நடந்து பாடுகளை சகித்து, பாடுகளை அனுபவித்து, உலகம் நமக்கு பாத்திரமாய் இருக்காது, தேவன் தான் நமக்கு பாத்திரவான். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அது மாதிரிதான் நான் வாழ்ந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு சரியான பயிற்சியோடு அவர் சென்ற பாதை வழியாய் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போறதுதான் என்னது? தேவ நீதி. அப்போ தேவ நீதியை கடைபிடித்து வாழுகிறவர்கள் ஒரு நீதியுள்ள ஜாதி. அவர்கள் வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த வாசலை திறந்து விடு. எந்த வாசலை? பரலோக ராஜ்யத்தின் வாசலை திறந்து விடு என்பார். அப்ப நாம உள்ள போகலாம். அப்போ பரலோகத்தினுடைய இன்பங்களை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. சரி, இரண்டாவது நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 118:19 ஒருவர், 143:2 ஒருவர், 118:19 ஒருவர், 143:2 ஒருவர். நீதியின் வாசல்களை திறவுங்கள், பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 143:2,
143:2. பிரவேசியாதையும் அப்படின்னு எழுதியிருக்கு. உலகத்துல நாம சொல்ற நீதிமான்கள் அல்ல, நாம சொல்ற நீதி எல்லாம் நீதி கிடையாது, அது அழுக்கான கந்தேன்னு சொல்லிட்டேன். ஆண்டவரே ஒருவனை நீதிமானாக்குகிறார். அல்லேலூயா. நீதிமானாக்குகிறார், நீதிமான் ஆக்கினவனை பரிசுத்தவானாக மாற்றுகிறார். நீதிமானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிற ஒருவன் தான் என்ன செய்ய வேண்டும்? வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீதியின் வாசல் யாருக்கு தான் திறக்கும்? நீதிமான்களுக்கு தான் திறக்கும். அல்லேலூயா. நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிக்கும், நீதிமான்கள் உட்பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. மூன்றாவது ஏசாயா 57 2 ஒருத்தர் படிங்க. ஏசாயா 57:2. ஏசாயா 57:2. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அல்லேலூயா. நேர்மையாய் நடந்தவர்கள், நேர்மையாய் நடந்தவர்கள். கோணி நடந்தவன் இல்ல. வாழ்க்கையில பக்க வழியா அந்த வழி அந்த வழி அட்ஜஸ்ட்மெண்ட்ல நடந்தவன் கிடையாது. சீக்ரெட் கிறிஸ்தவன் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நாங்க சீக்ரெட் கிறிஸ்தவர்கள், அதாவது ரகசிய கிறிஸ்தவர்கள். நாங்க சர்ச்சுக்கு போவோம், வருவோம், எல்லாம் பண்ணுவோம், ஆனா நாங்க கிறிஸ்தவங்கன்னு வெளியில காட்டிக்கவே மாட்டோம். அவங்கெல்லாம் எங்க போக முடியாது? உள்ள வர முடியாது. யார் உள்ள வருவாங்கன்னா நேர்மையாய் நடந்தவர்கள். நேர்மையா நடக்கிறதுனா என்னது? நேர்மையா நடக்கிறதுனா என்னது? நேர்மை அப்படின்னா என்ன? தேவனுடைய வேத வசனம் நமக்கு காட்டுகிற பாதையை கொஞ்சம் கூட பிசகாம, அதை கொஞ்சம் கூட வளைச்சி நெளிக்காம, ஸ்ட்ரைட்டா அது என்ன சொல்லுதோ அதன் வழியா, அது எப்படி வாழ சொல்லுதோ அந்த மாதிரி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன அது எனக்கு போதும் என்று ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நேர்மையாய் நடந்தவர்கள். அவங்ககிட்ட வேற எந்த விதமான மாறுபாடும் இருக்காது, எந்தவித கோணல் மாணலும் இருக்காது. அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக திறந்த புத்தகம் போல திறந்த இருதயத்தோடு திறந்த மனதோடு காணப்படுவாங்க. அவனுடைய வாழ்க்கை என்பது யாராலும் அப்படி இப்படி திருப்ப முடியாது, அடக்க முடியாது. அவங்கள எந்த வகையிலையும் வேறு வழியா கொண்டு போக முடியாது. அவங்க தீர்மானித்த தீர்மானத்துல கடைசி வரை உறுதியா இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் என்னது? நேர்மையா நடக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பார்த்தா ஒரு நாள் இப்படி நடக்கிறாங்க, ஒரு நாள் அப்படி நடக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை போல நடக்கிறாங்க, நாளைக்கு உலகத்தார போல நடக்கிறாங்க. எதுலையுமே ஒருத்தரும் சமநிலை கிடையாது, நேர்மை கிடையாது. ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணுகிறார்கள், நிறைவேற்றுவதில்லை. நல்லா இருக்கிற காலங்கள், அதாவது கஷ்டப்படுகிற காலங்கள்ல நான் அப்படி செய்யறேன் இப்படி செய்தர்றேன்னு பொருத்தனை பண்றாங்க, முடிஞ்ச உடனே மறந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இனி உம்முடைய பிள்ளையாய் இருப்பேன், வாழ்விலும் தாழ்விலும் வாழ்விலும் சாவிலும் மரண பரியந்தமும் நான் உமக்கு உண்மையா இருப்பேன்னு தொட்டிக்குள்ள இறங்கி ஞான ஸ்நானம் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த பக்கமா போய் கழுத்துல காதுல மாட்டிக்கிட்டு அந்த பக்கமா போய் செஞ்ச பாவத்தையே திரும்ப செய்யறான். அதான் இந்த பகுதியில நம்ம பார்க்க முடியுது. இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்களா? போவாங்களா? என்ன பதில் இல்லையா? போக மாட்டாங்களா? இல்ல நீ சொல்ற புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் என்ன பார், எல்லாம் என்ன பார், போவாங்களா? போக முடியாது. பொய் புரட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? கள்ளம் கபடு இருக்கக்கூடாது.
ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், இன்னைக்கு ஒரு சுபாவத்துல, நாளைக்கு ஒரு சுபாவத்துல இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? நேர்மைன்னா நேர்மை தான். அதுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு எதிராக எது வந்தாலும் நான் அப்படித்தான் நடப்பேன். அதுதான் என்னது? நேர்மையாய் நடப்பது. அப்ப 3 காரியம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.